ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த கால நேரத்தில் எல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு நான் யோசிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிதாக இருக்கிறது. இந்த நாட்களில் பல இடங்களில் மரணங்களையும் அநேக திடுக்கிடும் தகவல்களை நம்ம பார்க்கிறோம். அநேக தவறான காரியங்கள் தேசத்திலையும் உலகத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறதான மனுஷருங்க யோசிக்க முடியாத கிரகிக்க முடியாத காரியங்கள் பூமியில் நடந்து கொண்டு இருக்கிற அவல நிலைமைகள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. இழந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் பெருக்க ஒரு தயவு ஆண்டவர் பாராட்டுவராக. விசேஷமாய் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை இந்த காரணத்தில் உங்களுக்காக நான் வாசிக்க யோசித்து ஜெபிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 8, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு அழகான ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அதில் சொல்லப்படுகிறது. நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஐ லவ் தம் தட் லவ்த் மீ. என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். அதற்கு கிட்ட பார்க்கும்போது ஒரு அருமையான காரியம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பிரியமான தேவஜனமே, இந்த காரியத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, அதிகாலையில் நாம் கடவுளை தேடணும்னு சொல்லி. அதனால தான் காலையில் பாருங்கள், எழுந்து தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவங்க துதிப்பாங்க. தேவனுடைய வழிபாட்டு தலமாக ஆலயங்களை தேடி போவாங்க. ஏன்னா காலையில் தான் நம்முடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கும். மனசெல்லாம் சுத்தமாக இருக்கும். எண்ணம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தீங்கு இந்த நாள் எப்படி நாம் கழிப்போம், கடன்காரன் வீட்டுக்கிட்ட வருவானே, இந்த பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணுமே, பாலுக்கு பில்லு கட்டணுமே, கரண்ட்டு பில்லு கட்டணுமே, ப்ராஃபிஷன் எடுக்கணுமே, இந்த யோசனையெல்லாம் நமக்கு இருக்காது. காலையில் எழுந்தது நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது தேவனை தேடிக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீ என்னை தேடு கண்டடைவேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன். நல்ல உதாரணங்கள் இதில் உலக பிரகாரமாக நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அநேகர் காலையிலேயே கர்த்தரை தேடிடுவாங்க. காலையிலேயே ஆண்டவருக்கு இடத்த கொடுப்பாங்க. முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதும், ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, ஆத்துமாவுக்காக, தேசத்திற்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, பாதுகாப்புகளுக்காக, மிஷினரிகளுக்காக, இப்படி தேவ சமூகத்தில் அழுது புலம்பி ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை அண்ணால் எப்படி ஊற்றினாங்களோ 1 சாமுவேல்ல அப்படி போல் இருதயத்தை ஊற்றி அழுதுருவாங்க. அதுதான் தேவனுக்கு விருப்பம். அப்படிப்பட்டவங்க தான் தேவனை கண்டடைவாங்கன்னு சொல்லி ஆண்டோடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடணும், தேவனுக்கு இடம் கொடுக்கணும், முக்கியத்துவத்தை கொடுக்கணும். சிலர் பாருங்களேன், எழுந்ததுமே வேறு ஏதோ காரணத்துக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. இல்லை, தேவன், ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய வழிநடத்துதல், ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டோடைய நடத்துதல். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை அந்த நாள் முழுதுமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தான் அந்த நாள் முழுதுமாக நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சிலர் சொல்லி கேள்விப்படுவோம், காலையில் எழுந்திரிச்சதும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி செலுத்திட்டு தான் அந்த இருதயத்தில் ஒரு சந்தோஷம்ப்பா. அது கேட்குறதுக்கே நமக்கே ரொம்ப இனிமையாக ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ ஒரு விசுவாசம் இவங்களுக்கு, ஆண்டவர் மேலே எவ்வளோ பக்தி வைராக்கியம்னு சொல்லி. அப்படி சிலர் எழுந்ததுமே தேவையில்லாததை தேடுவாங்க, எழுந்ததுமே சண்டையோடு தேடுவாங்க. சில பேர் எழுந்திரிச்சு கொள்ளும்போதே வியாதியில் புலம்பி, ஐயோ ஏன் இந்த வியாதி எனக்கு, ஏன் இந்த பிரச்சனை எனக்குன்னு சொல்லி. சில குடும்பத்தில் எழுந்த உடனே சண்டை, இதை காண அதை காண, இந்த பொருள் இங்கே இருக்குது, அந்த பொருள் அங்கே இருக்குது, இந்த பிள்ளைங்க எழுந்திரிச்சு படிக்கலை, இந்த பிள்ளைங்க சொல்லு பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது புலம்பல்கள், ஏதாவது தேவையில்லாத குழப்பங்கள். ஆனால் சில குடும்பங்களை பாருங்கள், எழுந்திரிச்சு மற்றவங்களுக்கெல்லாம் ஜபிப்பாங்க. 4 மணிக்கு, 3 மணிக்கு, 2 மணிக்கு, 5 மணிக்கு எழுந்திரிச்சு தேவ சமூகத்தை நன்றி செலுத்திட்டு மற்றவங்களுக்காக, மற்ற ஆசீர்வாதங்களுக்காக, மற்றவங்களுடைய எதிர்காலங்களுக்காக, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளோ ஒரு
அற்புதமான ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். The Lord teaches the same thing. I love those who love me. Those who seek me in the morning, they will find me. அதிகாலையில் என்னை தேடுகிறவங்க என்னை கண்டடைவாங்கன்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு துவங்க நான் உண்மை தேடுறேன்ப்பா. இன்னைக்கு துவங்கி என் பிள்ளைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். என் பிள்ளைங்களை நான் ஜபத்தில் நடத்த போகிறேன். என் பிள்ளைங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். எனக்கு என் தகப்பன், என் தாய், என் பாட்டி, தாத்தா எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. என் தலைமுறை இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும்னா என் தாய் தகப்பன் செய்த ஜபம், என் தாத்தா பாட்டி செய்த பிரார்த்தனை ஜபம், கற்றுக் கொடுத்த விதங்கள், நடத்தின வழிமுறை, இன்னைக்கு அது நிமித்தமாக தான் நாங்கள் நாங்களும் அப்படி போல் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் வழி நடத்துதலாக இருப்போம்னு சொல்லி தீர்மானிக்கும் போது தான் அந்த குடும்பத்தில் தேவனுடைய சமூகம் இருக்குங்க. அப்போ தான் நீ தேவனை கண்டடைவே, அப்போ தான் நீ நன்மையை கண்டடைவே. இதில்னா எந்த ஆசீர்வாதம் இருக்காது. எல்லா பொருட்களும் இருந்து வீட்டில் சொல்லுவாங்க 5 மூட்டை 60 இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது. தேவன் இருக்கிறாரா? இல்லை. சில குடும்பத்தில் சண்டை, வாக்குவாதம், போராட்டம் தான். சில குடும்பத்தில் இந்த கணவனை ஏன் கட்டிக்கணும்னு சொல்லி, சில குடும்பத்தில் இந்த பெண்ணை ஏன் நான் திருமணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி. ஐயோ, வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவனுடைய திட்டம் இன்னைக்கு தேவனுடைய வாழ்க்கையில் உனக்கு தீர்வாக இருக்கிறார். The Lord is there. The Lord is there as a good answer to you. The Lord is there to lead you according to His riches and glories. தேவன் நமக்கு உதவி சார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த காரணத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஏசாயா புத்தகத்தை நாங்கள் வாசித்தோம்ப்பா. தேவ சமூகம் இந்த பிள்ளைகளை நடத்திட்டோம். நீதிமொழிகளை ஆண்டவரை வாசித்தோம், அதன் பிரகாரமாக நடத்திட்டோம்ப்பா. சங்கீதத்தில் வாசித்திருக்கிறோம், அதன் பிரகாரமாக நடத்துங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்கப்பா. நீதிமொழிகளில் இந்த 8:17 பிரகாரமாக அதிகாலையில் தேடுகிறோம் கண்டடைவான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேட தேவன் அனுகிரகத்தை பாராட்டுங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.